given into your hand. God trusted you. உங்களை நம்பினாரு, உங்களை நேசிச்சாரு. உங்களுக்கு ஒரு குழந்தையை தேவன் கொடுத்தாருன்னா நீங்க தேவ சித்தத்தை பிள்ளைங்களுக்குள்ள கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தாரே தவிர நீங்க பிள்ளைங்களை ஆளுகை செய்ய பிள்ளைகளை கொடுக்கல. பெத்தவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நாங்க பெத்துட்டோம், நான் சொல்றதெல்லாம் என் புள்ள கேட்கணும். That's not way to treat your children. There's a way to treat your children. உங்க பிள்ளைகளை நீங்க கோபப்படுத்தி, உங்க பிள்ளைகளை காயப்படுத்தி, உங்க பிள்ளைகளை அதட்டி, உங்க பிள்ளைங்களை ஆளுகை செஞ்சு, உங்க பிள்ளைகளை நான் சொல்றதுல நில்லு நினைப்பாங்க, ஒரு நாள் உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்க முடியாது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக குடும்பத்தை குறித்த முக்கியத்துவம், குடும்பம் என்றால் என்ன, குடும்பத்தை ஏன் தேவன் உருவாக்கினார், குடும்பத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, குடும்பத்தை தேவன் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியிலே கட்டி எழுப்புகிறார். குடும்பம் என்று சொல்லும் பொழுது அது 3 விதமான குடும்பத்தை வேதம் அடையாளப்படுத்துகிறது. வேதத்திலே எந்த ஒரு சப்ஜெக்ட் ஆண்டவர் ஆரம்பித்தாலும் அந்த சப்ஜெக்டை 3ஆக பிரித்து 7ஆக பெருக்குகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். 3ஆக எந்த காரியத்தையும் தேவன் பிரிப்பார். ரட்சிப்பாக இருக்கட்டும், ஞானஸ்தானமாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், மீட்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஆலயமாக இருக்கட்டும், சரீரமாக இருக்கட்டும், படைப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் வேதத்திலே 3ஆக பிரித்து 7ஆக பெருக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் பைபிளிலே இருக்கிறது. ஆகவே குடும்பம் என்றால் ஒன்று, மாமிசத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான தாய் தகப்பன் பிள்ளைகள் என்ற குடும்பம். 2வது ஆவிக்குரிய குடும்பம், சபை பிள்ளைகள் ஆவிக்குரிய குடும்பம். 3வது தேவ தூதர்கள், தேவன் நாம் இணைந்து வாழுகிற குடும்ப அந்த ஐக்கியம், அந்த உறவு. இப்படி 3 விதமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதிலே பூமியிலே வாழுகிற இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் இந்த குடும்பத்தை குறித்தும் மாமிசத்திலே தேவன் நம்மை படைத்திருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, the importance of the family life, we need to understand very very clearly according to the word of God. தேவன் எதற்காக இந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார் என்பதற்கு பல திட்டங்கள் உண்டு. நான் வாஞ்சிக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாரம் குடும்ப சம்பந்தப்பட்ட காரியத்தை பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு மாதத்திலே ஒரு முறை குடும்பம் என்ற தலைப்பிலே குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுவதற்கு ஒவ்வொருவருடைய பங்களிப்பு என்ன, அது எப்படி இருக்க வேண்டும், வேதம் எதை காண்பிக்கிறது என்று பேச வாஞ்சிக்கின்றேன். ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே ஸ்வீடன் தமிழர் வானொலியிலே ஏறக்குறைய 15 வாரங்கள் தொடர்ந்து குடும்பத்தை குறித்து செய்திகள் பேசியிருக்கிறேன். ஆண்டவருடைய சுத்த கிருபை, அநேக ஜனங்கள் இந்தியாவில், இலங்கையில், அங்கெங்கும் ஐரோப்பியாவில் இருந்து, அந்த ஸ்வீடன் தமிழர் வானொலி ஒரு கிறிஸ்தவ வானொலி அல்ல, அது சாதாரண ஒரு வானொலி, ஒரு ரேடியோ, இணையதளத்திலே இன்டர்நெட் ரேடியோ. அதிலே அநேகர் அந்த செய்திகளை கேட்டு மிகவும் தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும், குடும்பங்களிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் தேவன் இந்த செய்திகளூடாக செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அநேகர் கோல் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்களோடு பேசி அவர்கள் எனக்கும் உற்சாகத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை, நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே தேவை. ஆகவேதான் இந்த குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை இன்றைய நாள் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு மைய பொருளாக, மைய கருத்தாக, மைய வார்த்தையாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை பார்த்து
மிகுதியான காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I am going to point out one clear verse in the Bible which is written for us. It clearly says how to live a life, children and parents. That's very important. We are going to read Ephesians chapter 6. எபேசியருடைய புத்தகம் 6வது அதிகாரம். எபேசியருடைய புத்தகம் 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Ephesians chapter 6 verse 1 to 3. New Testaments, Ephesians chapter 6. Can you read it in English if you? Children, obey your parents in the okay. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஓகே, மத்தவங்க எடுக்கலாட்டி லிசன் பண்ணுங்க கேர்ஃபுல்லா. இங்கிலீஷ்ல ரீட் பண்ணும்போது you can understand that you can write it down or you can read that verses in at home later, yeah, but now listen carefully. There's a very important message, so if you lose your listening then you can't understand the message. Okay, வாசிங்க. Children, obey your parents in the Lord. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்க கர்த்தருக்குள் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். You understand what I'm saying? The word of God clearly says, children, you obey to your parents in the Lord. கர்த்தருக்குள், that means according to the law of God, according to the word of God, children must obey to your parents. பிள்ளைங்க கட்டாயமாக there's no other choice. கட்டாயமாக உங்கள் பெற்றாருக்கு, for your parents you need to obey in the Lord. Read it. 8 of 3. Kinderen, geloven in de Heer. En de Heer wil dat jullie je ouders gehoorzamen. Dat is zoals het hoort. Want een van de regels van God is: heb respect voor je vader en je moeder. Ja, genoeg. Straks we gaan anderen, ja. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தமிழ்ல வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்களை பெற்றவங்களுக்கு, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு, that's why simply you says, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. எப்படி கீழ்ப்படியணும்னா, உங்க மாமிசத்துல நீங்க கீழ்ப்படிக்கிறத சொல்லல, உங்க படிப்புல உங்க அறிவுல நீங்க கீழ்ப்படிக்கிறத சொல்லல. You understand what I'm saying? உங்களுடைய பழக்க வழக்கங்களை கீழ்ப்படிக்கிறது மாத்திரம் கிடையாது. கீழ்ப்படியணும் நீங்க கர்த்தருக்குள், உங்களை படைத்தவருக்குள், உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க கீழ்ப்படியணும். உங்களை படைத்த தெய்வம், உங்களை கர்ப்பத்தில் உருவாக்கின தேவன், உங்களை இன்னைக்கும் தன் கையிலேந்தி தாங்குகிற தேவனுடைய வார்த்தைக்குள் பட்டு, அந்த தேவனுக்குள் வாழ்ந்து கொண்டு, அந்த தேவன் விரும்புகிறபடி உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க கீழ்ப்படியணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஏன் கீழ்ப்படியணும்? அப்படி கீழ்ப்படிகிறதுனாலே என்ன நன்மைகள் உண்டு? What are the blessings that you are going to get if you obey to your parents? உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா உங்க வாழ்க்கையில நீங்க பெற போகிற நன்மைகள் என்ன? What are the blessings that God going to give to you? Children, most of the children doesn't understand these blessings. That's the reason they doesn't want to obey to their parents. ரொம்ப பிள்ளைங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளுகிற தன்மைகள் இல்லாததினாலே தங்கள் பெற்றோரை அலட்சியப்படுத்துகிறார்கள். அநேக பிள்ளைங்க பெற்றோரை மதிக்கிறது கிடையாது. They don't have even single respect at all for their parents. They can say, Amma, I love you, Appa, I love you, I am your child. That is not respect. That respect means you need to love your parents with your whole your hearts. You need to listen carefully which
Each and every single words that they are saying for your future. உங்க அம்மா உங்க அப்பா உங்க வாழ்க்கையில சொல்லுகிற காரியத்தை மதிக்கணும், கனம் பண்ணணும். அவங்க சொல்றதுக்கு அவங்களுடைய இருதயம் நோகாம வாழுகிறது தான் மதிக்கிறதுனுடைய அர்த்தம். Children say, "Oh, Amma, Appa, I love you. No, you know that. I know you. I love you." But each and every single day, if your parents crying because of you, that's not respect that you have for your parents. உங்க அம்மா உங்க அப்பா உங்க நிமித்தம் கவலைப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க. உங்க வாழ்க்கை நீங்க கொடுக்கிற டோர்ச்சர் வந்து அவங்க ஆளுக்கு தாங்க முடியாத சூழ்நிலையில இருந்தா நீங்க என்ன அவங்க அம்மா அப்பாவை மதிக்கிறீங்க? ஆனா நாங்க சொல்றோம், I love you my mom. That's not true. That's all lies. ஒருத்தரை நாங்க கனம் பண்ணினா, ஒருத்தரை மதிச்சா, ஒருத்தரை நேசிச்சா அது உள்ளத்திலிருந்து செயல்பாட்டுல வெளியில தெரியும். வெளியில தெரியாத பட்சத்துல, வெளியில வந்து அது காணப்படாத பட்சத்துல, உங்க வாழ்க்கை முறையில் அதை வந்து செயல்படுத்தாத பட்சத்துல அதுல பிரயோஜனமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். அங்க என்ன சொல்லுகிறார்? நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லி பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை எபேசு சபைக்கு எழுதும்படியாக தூண்டுகிறார். தூண்டும் பொழுது அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே தெளிவாய் சொல்லுகிறாரு, உங்களுக்கு, யாருக்கு? பிள்ளைகளுக்கு, for you children, உங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பது, உன்னுடைய வாழ்நாள், the lifetime, உங்க வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, you need a long life. If you need a long life, children thinking I am going to fitness, I'm eating healthy food. Hello. Latest model world la da nadakudhu. Healthy food, fitness, sports senja enna nenikranga pillainga? I can live a long life. It will help. That's true. உங்களோட பாடி, உங்களுடைய உடற்பயிற்சி உங்க வாழ்க்கைக்கு உதவி செய்யும். அது தப்பு கிடையாது, அது தேவை. சாப்பாட்டுக்கு ஏத்த விதத்துல உடற்பயிற்சி இருக்கும் பொழுதுதான் உடம்புல ஆரோக்கியம், அது தேவை. ஆனா அது உங்களுக்கு நீடித்த வாழ்க்கை கிடையாது, அது நீடிய வாழ்வு கிடையாது. பைபிள்ல ஆயுசு நாட்கள் என்று வந்திருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஆயுசு இவ்வளவுதான் என்று வந்திருக்கிறது. 70 வயது என்று வந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல பூரண வயது என்று வருகிறது, 120 வயதை குறிக்கிறது. இன்னொரு இடத்துல தீர்க்க ஆயுசு என்று வருகிறது. எந்த ஒரு காரியத்தையும் பைபிள் 3ஆ பிரிக்கும். ஆயுள் நாட்கள் இத்தனை இருக்கு, பூரண வயசு இதுன்னு இருக்கு, தீர்க்க ஆயுசு இத்தனை பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த காரியங்களை தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். தேவனால் கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்நாள், உங்களுடைய ஜீவ காலம் எல்லாம், உங்களுடைய வாழ்க்கை நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, if you are thinking, oh my future need to be a bright future, if you need a great future in your life, obey your parents. First thing, you need to respect your parents. Mind each and every single words that you are talking to your parents. உங்க அம்மாவை, உங்க அப்பாவை நீங்க கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், even for me also, எனக்கும் தான், எனக்கும் பெற்றோர் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் தான், சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, அல்லது அந்த ஸ்தானத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னுடைய சத்திய வேதம் தான் சொல்லுகிறது, நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்திருந்து அவனை கனம் பண்ண இந்த வேதம் தான் காண்பித்து கொடுத்திருக்கிறது.
பெரியவங்களை மதிக்க வேண்டும் என்ற வேதம் தான் இந்த உலகத்துக்கு காண்பித்து கொடுத்தது. ஆகவே இந்த வேதத்தை ஏந்துகிற இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளிலே வேதம் தெரிந்திருந்தாலும் இப்படியாப்பட்ட காரியங்கள் இல்ல. ஆனா சாதாரணமா நம்முடைய ஊருங்கள்ல யாராவது ஒரு வயசு போனவங்க வந்தா ஸ்ட்ரக்ட்னு எழுப்பி கொடுக்கிற காரியங்கள் இருக்கு. ஆனா இங்கே நல்ல மனிதர்கள் அப்படி காரியங்கள் செய்கிறார்கள். ஆனா இதுல என்ன விளங்குகிறது? மற்றவங்களை மதிக்கிறதை காண்பிக்கிறது. உங்க அம்மா அப்பா மாத்திரம் இல்ல, மற்றவங்களை நாங்க எப்படி மதிக்கணும்னு வேதம் விரும்புகிறது. இப்ப நம்ம அம்மா அப்பாவை நாங்க எவ்வளவு மதிக்கணும்னு வேதம் சொல்லிக் கொடுக்குது. உங்க வாழ்க்கை, if you need a long life, if you need a peaceful life, if you need a healthy life, first thing you need to do, obey and respect your parents according to the word of God. தேவ வார்த்தையின்படி அவளை மதி. The second part is written there. Not only for the children, parents also need to do the thing which is God expecting in your life. வேதம் ஒரு நாள் ஒரு பக்கத்தை பேசாது. வேதம் ஒரு நாள் என்ன செய்யாது? Bible doesn't talk in one side. Always Bible talks two sides. Other side is from God. There's a three ways, three sides. One side children, one side parents. அடுத்தது தேவன் செய்கிற காரியம். வாழ்நாள், நீடித்த நாள், பூரண ஆயுசு, தீர்க்காயுசு கொடுக்கிறவர் தேவன். அது நன்மைகளை கொடுக்கிறவர் தேவன், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் தேவன். அவர் செய்கிற காரியங்கள் மூன்றாவது பகுதி. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பகுதி வேதம் சொல்லுகிறோம். இரண்டாவது பகுதியை வாசிங்க. இது கீவேர்ட்ஸ். நான் இதுல இருந்து வேற இடங்களுக்கு சுத்தி பைபிளுக்குள்ள போறேன். இதை நாங்க வாய்ச்சி கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு மற்ற காரியங்களுக்குள்ள நான் கொண்டு போகிறேன். வாசிங்க வாசிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. That's Exodus chapter 20 verse 12. That's written. That's what he is saying. யாத்திராகமம் 20:12 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை தான் இங்க மேற்கோள் காட்டி ஆவியானவர் பவுலை கொண்டு அங்கே எபேசு சபைக்கு சொல்லுகிறார். உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள, the promise words, வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனை. You need to follow the instruction of God which is given for us. அதுதான் முதலாவது கற்பனை. அடுத்த பகுதி பிதாக்களே. Now நாலாவது வசனம். Read it in for direction. வாசிங்க. Fathers, wees niet hard voor je kinderen. என்னது அப்படின்னா? கோபப்படுத்தாது. என்ன செய்யாதீங்க? The second part also written in the Bible. Parents need to understand how to treat your children. பெத்தவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நாங்க பெத்துட்டோம், நான் சொல்றதெல்லாம் என் புள்ள கேட்கணும். That's not way to treat your children. There's a way to treat your children. உங்க பிள்ளைகளை நீங்க கோபப்படுத்தி, உங்க பிள்ளைங்களை காயப்படுத்தி, உங்க பிள்ளைங்களை அதட்டி, உங்க பிள்ளைங்க ஆளுக செஞ்சு, உங்க பிள்ளைங்க நான் சொல்றதுல நில்லு நினைப்பாட்டா ஒரு நாள் உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்க முடியாது. அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை, அதனாலதான் குடும்பங்கள்ல போராட்டம், அதனாலதான் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பெற்றார் நினைக்கிறாங்க தங்களால செய்ய முடியாதத, தாங்க இப்படி நடந்த, தாங்க விட்ட பிள்ளைய, தங்களுக்கு நடந்த வாழ்க்கையில விபரீதங்க எங்க பிள்ளைங்க வந்துருமோன்னு ஒரு பயத்துல திணின்னு முக்கியமா நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துல இது மிக மோசமான ஒரு நிலம். சிங்க ஐரோப்பிய தேசங்கள்ல நிறைய பிள்ளைங்களை போது எப்ப பார்த்தாலும் படி 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 போட்டு திணின்னு திணிச்சு, நீ டாக்டர் ஆகு, நீ என்ஜினியர் ஆகு, நீ அதை பண்ணு. அந்த புள்ள காலையில எழும்புனதுல இரவுல இருந்து தூங்க நேரம் எல்லாம் போட்டு உதைக்கிறத இந்த இங்கிலாந்து தேசத்துல நான் நிறைய பார்த்துருக்கேன். இங்க கொஞ்சம் குறவு, ஏன்னா இங்க படிக்கிற சிஸ்டம் வேற. அங்க காலையில டியூஷன், அந்த டியூஷனை போய் அங்க டியூஷன் ஸ்கூல்ல கொடுக்கிற படிப்பை பெறதுக்கு டியூஷன் போறது, அந்த டியூஷன்ல கொடுக்கிற அந்த காரியங்களை செய்ய இன்னொரு டியூஷன் கொண்டு போறோம். நான் பார்த்தேன்.
இப்படிதான் செய்யலாம். போட்டு அந்த பிள்ளைங்க நொந்து நொறுங்கி நூடுல்ஸ் ஆகி அநேக பிள்ளைங்க ஆண்டவருடைய கிருபையில பிள்ளைங்க வந்து நிச்சயமா நல்ல படிப்பிலே வந்திருக்கு. ஆனால் அது மன அழுத்தங்கள்ல போய் யூனிவர்சிட்டிகள்ல தற்கொலை செய்த பிள்ளைகளும் உண்டு. ஐ நோ திஸ் பீப்புள். ஏன்னா அமர்த்துறது போட்டு திணிக்கிறது. நீ இதை செய், யூ மஸ்ட் டூ திஸ், யூ கான்ட் டூ திஸ், யூ cannot treat like this your children. That's not a way to treat your children. உங்க பிள்ளைங்க தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து, உங்களுக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு அழியாத புதையல். That's a treasure that God has given into your hand. God trusted you. உங்களை நம்பினாரு, உங்களை நேசிச்சாரு. உங்களுக்கு ஒரு குழந்தையை தேவன் கொடுத்தாருன்றா நீங்க தேவ சித்தத்தை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வருவீங்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தாரே தவிர நீங்க பிள்ளைகளை ஆளுகை செய்ய பிள்ளைகளை கொடுக்கல. எல்லா பெரியவங்களை நினைக்கிறது என்ன, பேரண்ட்ஸ் நினைக்கிறது என்ன, நான் சொல்றதெல்லாம் சரி என் புள்ள கேட்கணும். நோ 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 நோ, that is not the Bible. That's maybe that your culture which you came from. பைபிள் அப்படி சொல்லுது. பைபிள் சொல்லுகிறது உங்க பிள்ளைகளை நீங்க கோபப்படுத்தாதீங்க. So there's a way to talk with your children. You need to know how to talk, my children. Parents should understand the word of God clearly in your life. How to talk with my children. If you don't know how to talk, you cannot correct your child. You cannot be example for your children. ஒரு நாள் உங்க பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்க மாட்டீங்க. முன்மாதிரியா இருக்கணும். ஒரு பெற்றோர் என்பவர் வழிகாட்டியாக இருக்கணும். உங்களை பார்த்துதான் உங்க பிள்ளை வளரணுமே தவிர உங்க பிள்ளைங்க உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீங்க வாழக்கூடாது. இன்னைக்கு அநேக தாய் தகப்பன் விடுகிற தவறு, விசேஷமாக அநேகமாக தகப்பனை விட தாய்மார் ஒரு குடும்பங்கள்ல, ஒரு சில குடும்பங்கள்ல பிரச்சனை, ஒரு சில குடும்பங்கள்ல தகப்பன்மார் பிரச்சனை, ஆதிக்கம் செலுத்துகிறோம். You don't have any rights to put burdens in your children's life. உங்க வயித்துல பிறந்திருந்தாலும் உங்க குடும்பத்துல வளர்ந்தாலும் அந்த பிள்ளை தேவனுக்கு தான் சொந்தமே தவிர நான் உரிமை பாராட்டி நான் நினைக்கிறதெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஆதிக்கம் செலுத்த முடியாது. தேவனுக்கு பிரியமானபடிதான் பிள்ளைய வளர்க்கணுமே தவிர நான் ஆதிக்கம் செலுத்தி என் பிள்ளைய வளர்க்கிறேன்னு வளர்க்க முடியாது. அன்பினால வளர்க்கலாம், அன்பினால எந்த காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கலாம், அன்பினால உங்க பிள்ளைங்களை நீங்க வந்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி எல்லா காரியங்களும் செய்யலாம். ஆனால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. Do you understand? ஆதிக்கம் என்றால் ரூல் பண்றது. You cannot. கோபப்படுத்த முடியுமா பிள்ளைங்களை? ஏன் கோபப்படுத்த கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. வாசிங்க, வாசிங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும். இப்ப என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களா. என்ன செய்யணும்? கோபப்படுத்தாதீங்க. நீ அதை செஞ்ச, இதை செஞ்ச, நீ அப்படி இருக்க, இப்படி இருக்கிற, நீ அதை பண்ணுவ, இதை பண்ணுவ, நீ இப்படி போயிருவ, அப்படி போயிருவ. பிள்ளைங்களை எரிச்சு கொட்டக்கூடாது. என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை. தேவன் எப்படி சொல்லுகிறார், தேவன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற முறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ அந்த முறையின்படி பிள்ளைகளை சிட்சிக்கணும். ஆனால் அந்த சிட்சை கோபமூட்டுகிறதாக இருக்கக்கூடாது, அன்பினால் உருவாகிறதாக இருக்க வேண்டும். நீங்க கோபப்படுத்தும் பொழுது பிள்ளைகளுடைய இருதயம் காயப்படுகிறது. உங்களுக்கு இருக்கிறதான நீங்க வந்து பிள்ளைகளை விட கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்கு மேல, எப்படியுமே ஒரு 20 வயசுக்கு மேற்பட்டவங்களா தான் இருப்பீங்க. என்ன நடக்கிறதுனா, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய முதிர்ச்சியை வச்சு உங்க பிள்ளைய நீங்க ட்ரீட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய வயதுக்கேற்ற வளர்ச்சி தான் அந்த பிள்ளைக்கு இருக்கும். ஆனா நம்ம நினைக்கிறோம்னா 50 வயசுல இருந்துகிட்டு
15 வயசு பிள்ளைய பார்த்து நீ இப்படித்தான் இரு. It doesn't work like that. 15 வயசுல நான் எப்படி இருந்தேங்கிறத சிந்திக்கணும். என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி கீழ்ப்படியல, நான் எப்படி குழப்படி செஞ்சேன், நான் எப்படி பிரச்சனைப்படுத்தினேன், நான் வீட்டுக்கு எப்படி போராட்டத்தை கொடுத்தேன், அதை சிந்திக்க மாட்டோம். என்ன தெரியுமா அதுக்கு காரணம் சொல்லுவோம், நாங்க அப்படி வளர்ந்துட்டோம், என் புள்ள அப்படி வளராதனால இப்ப போட்டு திணின்னு திணிக்கிறேன். No, 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 no. You don't have any rights to treat your children. அப்படி வாழ்க்கை நடத்த முடியாது. அப்ப எப்படி நடத்தணும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும். போதனை. ஹலோ, டீச் டு your children. பிள்ளைங்களோட கதைக்கு நேரம் இருந்தா தானே டீச் பண்றது. ஒரு பெற்றோர், ஒரு தாய், ஒரு தகப்பன், வேதம் சொல்லுகிறது, நீதிபதிகளுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நாங்க போனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குன்னா தகப்பனுடைய போதகத்துல, தாயினுடைய போதகத்துல, அவங்களுடைய வழிகாட்டில எப்படி அவங்க வளரணும்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற விஷயம்னா, பிள்ளைங்க போதனையை கேட்கணும்னா children need to listen the teachings which comes from your parents. So at the same time you need to understand parents, you need to teach your children. Are you பண்றமா? நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த அவசர உலகத்துல வாழ்ற நமக்கு நம்முடைய வேலைகள், வீட்டு வேலை, வெளி வேலை, நம்முடைய குடும்ப மத்த காரியங்கள், பணம் உழைக்கிறது, மத்தவங்களுக்கு கொடுக்கிறது, அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை, இதே செய்கிறமே தவிர நம்முடைய பிள்ளைய பக்கத்துல கூப்பிட்டு வேலையில வந்துட்டோம், சரி ஏதோ சமைச்சோம் சாப்பிட்டா இருந்தோம், பக்கத்துல வச்சு பிள்ளைய அருகில வச்சு எப்படி அம்மா இருக்கிற, எப்படி அம்மா இருக்கிற, பிள்ளைங்க மேல முதல்ல தாய் தகப்பன் தங்களுடைய தோளில், அவங்களோட பிள்ளைங்க மேல தோல்ல கைய போட்டு பேச பழகணும். முதலாவது லைக் ஃப்ரெண்ட் மாதிரி பழகணும். இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஒரு சிலர் செய்யறாங்க, எல்லாரும் இல்லன்னு இல்ல, ஆனா கூடுதலானவங்களுக்கு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்த, அரே என்ன செஞ்ச, என்ன பண்ண, அது பண்ண, இதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அதை வச்சு, அதுதான் நடக்குதுன்னு கூப்பிட்டு இந்த பிள்ளைங்க முதல் அரவணைக்க பழகும், அன்பு செலுத்த பழகிறது, பிள்ளைங்களோட பேசணும். நாம வெளியில 1000 பிரச்சனைகளை வெளியில சந்திச்சுட்டு வேலையில வந்திருந்தாலும் பிள்ளைகளும் அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற பிரச்சனைகளை பள்ளிக்கூடத்திலயா இருக்கட்டும், போக்குற இடத்துலயா இருக்கும், வருகிற இடத்துலயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இருக்கட்டும், ஒரு பிரச்சனைகளை அவங்களை காயப்பட்டு வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனா தேவன் நம்மை நம்பி தந்திருக்கிறாரே, தேவன் நமக்கு தந்த பிள்ளைக்கு நாம் ஆறுதல் செய்யத்தக்கதான ஒரு திராணியை நமக்கு இருக்குன்னு நம்பி நமக்கு குழந்தை ஆண்டவர் தந்தாரே. கூப்பிட்டு எப்படி அம்மா இருக்கிற, இன்னைக்கு என்னம்மா செஞ்சீங்க, ஸ்கூலுக்கு போனீங்களா, படிச்சீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஏன் முகம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கிறீங்களா, பிள்ளையை அரவணைத்து ஒரு தாயினுடைய கரங்கள் பிள்ளையினுடைய தலையை தொட்டு இந்த விரலினாலே கோரி அரவணைக்கிற அன்பு இருக்கிறதா? எந்த பிள்ளை, எப்பேற்பட்ட கெட்ட பிள்ளையும் இந்த அரவணைப்புக்கு அடங்கும். கூப்பிட்டு அரவணைச்சு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, யோசிக்காதம்மா நல்லா இருக்கு, அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, டயர்டா இருக்குதா, வாங்க நாங்க சேர்ந்து பிள்ளைங்களா இருப்போம். சில நேரம் பிள்ளைங்க சொல்லாங்க, இல்ல அம்மா எனக்கு படிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, வேலை இருக்கு, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், பட் உடனே நாங்க இதுக்கான கூப்பிட வைக்கிறேன், பரவாயில்லம்மா பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு காய்ச்சிட்டு நாங்க என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளை விசாரித்து விட்டு சமைத்து சாப்பாடு எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவன் நம்மை நம்பி அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க பழக வேண்டும். ஒரு பாஸ்டர் தான், ஒரு டீச்சர் தான்
ஒரு சர்ச் தான், ஒரு சண்டே ஸ்கூல் லீடர் தான், ஒரு பிள்ளைங்களுக்கு டீச்சர் என்பதை உணர்வை நம்ம மறக்கணும். Just only one day. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை கேட்டு மாத்திரம் உங்க பிள்ளைங்க உருவாகணும் ஒரு நாள் நீங்க நினைக்க கூடாது. அது எந்த பெரிய சர்ச்சில் இருந்தாலும் ஒரு நாளும் நினைக்காது. அந்த பாஸ்டர் மூலமா அன்னைக்கு தேவன் கொடுக்கிற பிரசங்கம் அது எல்லாருக்கும் கவர் பண்ணி தேவன் ஏதோ விதத்துல பேசுவார். ஆனா குடும்ப வாழ்க்கையில, குடும்பத்துல நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை பேச பழகணும். அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு காலையில இன்னைக்கு தியானித்து அந்த வேத பகுதியை எடுத்து அதை உணர்ந்து வேலை செய்யும் பொழுது அதை தியானிச்சு மனசுல பதிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த விசுவாச வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதிக்கிறவளாக ஒரு தாயும் போதிக்கிறவராக ஒரு தகப்பனும் இருக்க வேண்டும். அது வேதம் எதிர்பார்க்கிறது. ஆனா நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நமக்கு போன்ல அதிகமான நேரம் இருக்கும், பேஸ்புக்ல நேரம் இருக்கும், ஊருக்கெல்லாம் போன் அடிச்சு கதைக்கிறதுக்கு நேரம் இருக்கும், மற்றவங்களுடைய ஊர்வம் வளர்க்கறதுக்கு நேரம் இருக்கும். தனக்கு தேவன் கொடுத்து தன்னை நம்பி கொடுத்த பிள்ளையை ஆண்டவருக்குள் வளர்க்கிறதற்கான நேரம் பெற்றோருக்கு இன்னைக்கு இல்லை. அதனாலதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு தேவன் விரும்புகிறபடி வாழ முடியாத சூழ்நிலையில பிள்ளைங்கள் அழிந்து போடுற. என் புள்ள சொல்றது கேக்குது இல்ல, என் புள்ள வைக்குது இல்ல, யாரு விட்ட புள்ள? அதனாலதான் தமிழ்ல ஒரு பாட்டு முந்தியெல்லாம் பாடுவாங்க, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லது யாவதும் தீயவர் யாவதும் அன்னை வளர்ப்பினிலே பாடினாங்க. வேதம் தெரிஞ்சு பாடினாங்களோ தெரியாம பாடினாங்களோ, ஆனால் அது உண்மை. தமிழ்ல சொல்லுவார்கள், நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. தாய்தான் முதலாவது தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தான் தன்னுடைய பிள்ளை ஆனா சொல்ல, ஏபிசிடி சொல்ல, 1 2 3 சொல்ல, அம்மா சொல்ல, அப்பா சொல்ல பழக்க வைக்கிறவர். தகப்பன் எந்த நேரமும் வீட்டில இருந்து செய்கிறது குறைவு. தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு வேதத்தின்படி. ஏன்? தாயினுடைய ரத்தத்தை பாலாக குடித்தது பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை எப்பொழுதும் தாயோடு அதிகமாக ஈர்ப்புடையதாக இருக்கும். தகப்பனை பார்க்கிலும் தாயோடு தான் பிள்ளைகள் அதிகமாக இணைகின்ற பந்தம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனால் உருவாக்கப்பட்டது, தேவனாலே இதுதான் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு தாய் என்பவள் விசுவாசத்திலே வளர்கிறவளாக இருக்க வேண்டும். முதலாவது தாய் போதித்தாதான் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை பார்க்க முடியும். தாய் ஒரு பிள்ளை அரவணைக்கிற அணைப்பு என்பதே மிக 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 வித்தியாசமாகும். இந்த உலகத்திலே இருக்கிற யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரவணைப்பு உண்டானால் அது அவளை பெற்ற தாயினிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். தகப்பன்மார் எவ்வளவு அரவணைத்தாலும் ஒரு பிள்ளைக்கு தாயினுடைய அரவணைப்பை அதிகமாக பிள்ளைகள் தேடுவார். ஒரு சில காரியங்களை தகப்பனோடு பிள்ளைகள் பரிமாறிக்கொண்டாலும் பேசினாலும் தாயினிடத்திலே தான் அதிகமாக தங்களுடைய காரியங்களை, இருதயங்களை திறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே தாய் என்பவள் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சிறந்த நண்பியாக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு நட்பாக வாழுவதற்கு தாய் என்பவள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியாப்பட்ட தாய்மார்கள் எழும்புவார்களாக இருந்தால் இந்த தேசங்களிலே தீமத்தைகள் அநேகர் உருவாகுவார்கள். இந்த வசனத்தை வீட்டுல படிங்க. அதுக்குள்ள இன்னும் டீப்பா போக நேரம் பத்தாது. அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் இப்பொழுது தீமோத்தேயுடைய புத்தகம், 2 தீமோத்தேயுடைய புத்தகம், 2 தீமோத்தேயுடைய புத்தகம், 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 Timothy chapter 1 verse 4 and 5. இந்த செய்திகள் நல்ல கவனிங்க. அடுத்த மாதம் 2வது கிழமை மறுபடி பேரண்ட்ஸுக்கான, பிள்ளைகளுக்கான குடும்ப செய்தி மறுபடி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப இதுல நான் கண்டினியூ பண்ணுவேன். சோ இன்னைக்கு 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனம்.
வாசிங்க 2 Timothy chapter 1 verse 4 and 5. வாசி. Als ik denk aan het verdriet dat je had. Nee, அப்ப. Ja, அது நீங்க மூணுல வருது. பரவாயில்லை வாசிங்க. 4 and 5. Als ik denk aan het verdriet dat je had, dan wil ik graag weer bij je zijn. Okay, அடுத்தது. Want zou dat me blij maken. Ik denk vaak aan je zuivere geloof. Okay. Zo'n geloof hadden ook je grootmoeder Louis en je moeder Eunice. En ik ben ervan overtuigd dat jij net zo zuivere geloof hebt als zij. Amen. தமிழ்ல வாசிங்க 4:5. உன்னிலுள்ள மாயமற்ற தீமோத்தேயுக்கு நாங்க தீமோத்தேயில தான் தொடர்ந்து நாங்க பார்த்துக்கிட்டு வந்ததுல தான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் வந்தேன். தீமோத்தேயை உற்சாகப்படுத்தும்படியாக அவரை என்கரேஜ் பண்ணும்படியாக தீமோத்தேயுடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஒரு விசேஷத்தை குறிக்கும்படியாக ஆவியானவர் பவுலை ஏவுகிறார். பவுலுடைய ஆவியில் அது ஏவப்பட்டு அவருடைய கையெழுத்துக்களினாலே அதை எழுதும் பொழுது தெளிவாக தீமோத்தேயுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. தீமோத்தேயு உன்னில் இருந்த அல்ல, உன்னிலே இருக்க போகிற அல்ல, உன்னில் உள்ள present tense. The Holy Spirit God using the word in present tense. The sulfur clove உன்கிட்ட இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குமா? Yeah. Greatly desiring to see you, being mindful of your tears, that I may be filled with joy. When I call to remembrance the genuine faith that is genuine faith அங்க ஆங்கிலத்துல வந்திருக்கு. அதாவது ஒரு மாயமற்ற ஒரு விசுவாசம். உன்னிடத்திலே உள்ள என்னது சொல்றாரு? மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் கொண்டு சுத்தமான சாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனங்களை நான் கடந்த செய்திகளை பேசியிருக்கேன், அதனால நான் பேசல. அந்த மாயமற்ற விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்காதபடிக்கு, ஜனங்களுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு, கர்த்தருக்காக ஃபர்மா அவன் நின்று, he didn't change his lifestyle for others. He always lived for Christ. He saw the faith which is God in his life. அது அழகா பார்க்கிறான். genuine faith அவன் அவனுக்குள்ள நிலைச்சு இருக்கு. அது போறது மாறதுமா இருக்கல. என்ன இருக்கு? நிலைத்து இருக்கிறது. It came, stays. அவனுக்குள்ள இருக்கு, அது நிலைச்சு இருக்கு, அது மாறல, போகல. அப்படி இருக்கிறதை நான் என்ன செய்கிறேன்? அந்த முன்னோர் வர்ற தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 5வது வசனத்துல சொல்றாரு, அந்த விசுவாசம் இந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசம், genuine faith, sulfur clove, அந்த மாயமற்ற விசுவாசம். முந்தின உன் பாட்டியாகிய முந்தி உன் பாட்டியாகிய உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. நிலைத்து நல்ல வாசிங்க. நிலைத்து, எல்லாரும் சொல்லுங்க. நிலைத்து past tense. உன்னில நிலைச்சிருக்கு, அவங்களுக்குள்ள நிலைத்து இருந்தது. I knew that people. பாட்டிய தெரியும், அம்மாவை தெரியும், மகனையும் தெரியும். 3 தலைமுறை அவருக்கு தெரியும். இந்த 3 தலைமுறையிலையும் இந்த genuine faith, இந்த sulfur clove அவங்களுக்குள்ள நிலைச்சி இருக்கு. What is the reason? ஏன் நிலைத்து இருக்கு? ஏன்னா பாட்டி மகளுக்கு கற்றுக் கொடுத்தா, தாய்க்கு கற்றுக் கொடுத்தா. தாத்தாமார் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க அத தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தன்னுடைய பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். Generation to generation you need to bring the faith in the word of God to the people. You need to bring you need to bring your faith to your children. Their children need to bring their children. That's how the faith goes generation to generation. தலைமுறை எப்படிதான் கொண்டு போகணும். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்க, வேதவசனம் தெரியும்.
நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கலனா, நீங்க போதிக்கலனா, உங்க பிள்ளைங்களுக்குள்ள எப்படி விசுவாசம் நிலைச்சிருக்கும்? Because you don't have time to teach your children. பிள்ளைங்களை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு கதைக்கிறதுக்கே அம்மா அப்பாவுக்கு நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றாங்க. தெரியும், அப்படி கூப்பிட்டு கதைச்சால் என்னது, அதை செய் இதை செய் அது இது அந்த கடிஞ்சு பண்ணுகிறத அதிகமா பார்க்கிறோம். There's a way to treat your children. Parents, you must know the way to teach your children. And also you need to know how to treat. Then only you can be a example for your children. You need to be a model for your children. ஒரு ரோல் மாடலா இருக்கணும். உங்களை பார்த்து தான் உங்க பிள்ளைங்க நன்மையை பழகுது, தீமையை பழகுது. நீங்களும் நானும் எங்க பிள்ளைங்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் சண்டையும் வாக்குவாதமும் அவிசுவாசத்தையும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதும் மற்றவங்களை குறிச்சு பேசுறதும் புறங்கூறுறதும் இழிவான காரியங்களை நாங்க காண்பித்தா நம்ம பிள்ளைங்க அதை தானே ஃபாலோ பண்ணும். உண்மையா இல்லையா? நீங்க எதை பேசுறீங்க அதுதான் பிள்ளைங்க பேசும். உங்ககிட்ட எதை பாக்குது, கோபத்தையா பாக்குது எந்த நேரமும். உங்க பிள்ளை பயங்கர கோபக்காரனா தான் வருவான், சந்தேகமே கிடையாது. இப்ப வீட்டுல இருக்க வரைக்கும் பயத்துல பார்த்துக்கிட்டு நடுங்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு காலம் வரும் பொழுது அந்த சுபாவம் அவர்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். நல்லா கவனிங்க. நான் இப்படி சொல்லுகிறதுனால நான் கோபப்படாதவனோ நான் எல்லாம் சரியா இருக்கிறவனோ அதனாலதான் நான் பேசுகிறேன் என்று அர்த்தமே கிடையாது. நானும் தவறு விட்டு இருக்கிறேன். என்னுடைய அறியாமையிலே நான் இதை செய்திருக்கிறேன். நான் கோபப்பட்டு இருக்கிறேன், பிள்ளைகளை பேசி இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு நாங்க கோபப்படுத்துகிற அளவுக்கு நாங்க நடந்திருக்கிறோம், உண்மை. ஆனால் அது தொடர்ச்சி அல்ல, அது முடியணும். அதுல இருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுல இருந்து நாங்க அடுத்த ஸ்டெப்பை நாங்க செய்ய பழகணும். வேதம் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய தவறை நாங்க உணரணும். பிள்ளைங்க நல்லா பழகணும். அம்மா அப்பா சொல்றத பிள்ளைங்க கேட்கணும். அம்மா அப்பா ஒரு காரியம் சொல்லக்கூடாது, ரெஸ்பெக்ட் பண்ணணும். முதல்ல you need to obey to your parents, which every words which is coming from your parents mouth you need to obey. டீச் பண்ணும் பொழுது அம்மா அப்பா அக்கா டீச் பண்றேன்னு இப்ப பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்கு அது இருக்கு இது இருக்கு காரியம்னு பணித்தியால கணக்குல இருந்து டீச் பண்ணலாம். ஒரு 10 minutes ஒரு 20 minutes உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற காரியங்களை விசுவாசத்தை அவர்களுக்குள் கொண்டு செல்வதற்கு முயற்சி பண்ணணும். You need to give time to your children. You must. சர்ச்சுக்கு வர்றதால மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைக்கும்னு நம்ப கூடாது. ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்டுட்டு பிள்ளைங்க வாழ்க்கை மாறும்னு விட்டுறக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லி பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு என்று சொல்லி கடமைகள் இருக்கிறது. சமைக்க நேரம் இருக்கு, உடுப்பு துவைக்க நேரம் இருக்கு, கடைக்கு போக நேரம் இருக்கு, நம்முடைய அலங்காரங்கள் செய்ய நேரம் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சொந்தங்கள் பந்தங்கள் அந்த இந்த காரியம் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, வீடு அழகு பண்ண நேரம் இருக்கு, வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்க போக நேரம் இருக்கு. ஆனா பிள்ளைக்கு தம் பெத்த பிள்ளைக்கு 10 நிமிஷம் வேதத்தை படிச்சு கொடுக்க நமக்கு நேரம் இல்லைன்னா என்ன பேரண்ட்ஸ் அவர்கள்? வெக்கமா இல்ல? தாய் தகப்பன் சொல்லுவதற்கு வெக்கம் இல்ல? தேவன் நம்மளை நம்பி பிள்ளைகளை கொடுத்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்க ஆதாமை குறித்து ஆண்டவருடைய வேதத்திலே மல்கியாவின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு, ஆதி அவரிடத்திலே பரிபூரணமாய் இருந்ததே, பின்னும் ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே என்று வேதம் சொல்லுகிறது. மல்கியா 2வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. He got the enough spirit and he got the power to make many Adams, but he didn't create many Adams. He created only one person. Why? The reason he wanted to build great, faithful, and God's fearing generation. That's the reason he created one person. நம்ம குழந்தைகளை பெற்றுட்டோங்கிறத பெருமை பாராட்டுகிற வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் குழந்தைகள் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்கள்? எத்தனை குடும்பங்களில எத்தனை மருத்துவர்களை பார்த்து எத்தனை ட்ரீட்மெண்ட் செஞ்சு குழந்தை வேணும் என்று ஏங்கியும் பணங்களை கொட்டி கொட்டி செலவழித்தும் குழந்தைகள் இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் அவர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர்ல வாழுகிற எத்தனையோ கணவன் மனைவி மாதிரி இந்த பூமியில் இன்னைக்கு உண்டு.
ஆனா அவங்களுக்கெல்லாம் குழந்தையை கொடுக்காம உங்களை நம்பி, என்ன நம்பி, நம்மை நம்பி நமக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்தா நம்முடைய ஆதிக்கத்துக்கு, என்னுடைய கோபத்துக்கும், என்னுடைய எரிச்சலுக்கும், எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் பிள்ளைகளை பலியாடாக மாற்றுவதற்கு பேரண்ட்ஸ் முயற்சிப்பீர்களாக இருந்தால் அந்த பேரண்ட்ஸுக்கு நிச்சயமாக தேவனுடைய கோபாக்கினை ஒரு நாளிலே வரும். கணக்கு கேட்பார், கணக்கு கொடுக்கணும். The same way, children, you need to obey to your parents. If you are not obey to your parents, you need to give the account to God. There's no choice to escape. Both sides need to understand their roles in the family. ரெண்டு பக்கமும் பிள்ளைங்க பெற்றோரை கண்ணீர் வடிக்க வைக்கிறதும் வேதனையான காரியம். If you make your parents to cry, you are not listening your parents, you are not obeying your parents, that's also curse. It will follow. Some people will say no curse if you believe Christ. If you believe that words, there's a secret. If you follow the word of God, if you obey to the word of God, if you are living a life according to the word of God, there's no curse. If you are not obeying, if you are not listening the word of God, there will be a curse. That means punishment will come. The same way to parents. தேவ பிள்ளைங்க பழகணும். தீமோத்தேயு ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தேவ பிள்ளையாக அவன் சிறு வயதிலிருந்தே வசனத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறான். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 2 Timothy 3 verse 15 says clearly in the Bible. அந்த தீமோத்தேயு குறித்து சொல்லும் பொழுது, உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்திருக்கிறாயே, நீ கற்றிருக்கிறாயே. Read it in Dutch, chapter 3:15. Ja. En de heilige boeken ken je al sinds je kindertijd. Zie? Je kent van kindertijd. Read it. In die boeken kun je wijsheid vinden. Ze leren je dat mensen gered kunnen worden door het geloof in Jezus Christus. Amen. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ள, அதெல்லாம் பயங்கர டீப்பான ரகசியம் இருக்கு. ஞானம் என்பது என்ன? ஞானம் இப்படி மூணா பிரியுது. அது புத்தி, அறிவு, விவேகம் என்று ஆவி, ஆத்மா, சரீரத்துல மூணா பிரியும். அந்த ஞானம், அந்த ஞானத்தை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தை கணக்கிட்டார், உலகத்தை படைத்தார். எல்லாத்துக்கும் ஒரு ஞானம் அவசியம். அது தேவ ஞானம். இந்த ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. சுய ஞானம், உலக ஞானம், தேவ ஞானம். சுய ஞானம் அவர்களுடைய பரம்பரையாக, அவர்களுடைய சாதாரணமாக வளர்ந்து வருகிற வாழ்க்கையில வருவாங்க. அது ஒரு மனுஷனுக்குள்ள சும்மா ஏற்படுற ஒரு கேள்வி ஞானம் என்று சொல்வார். உலக ஞானம் என்பது சயின்டிஸ்ட், அறிவாளிகள், படிப்பாளிகளுக்கு இருக்கிறார். தேவ ஞானம் என்பது தேவனால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தேவ ஞானம் பைபிளுக்குள்ள, the wisdom of God, it has to come through the word of God in our life. அந்த தேவ ஞானம் தான் ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையின் முடிவென்ன, இதெல்லாம் பகுத்தறிந்து ஒரு மனுஷனை தேறினவனாக, உயர்ந்தவனாக, மேன்மையானவனாக, அவனை ஒரு நல்ல மனுஷனாக நிலைநாட்டுவதற்கு இந்த தேவ ஞானம் அவனுக்கு உதவி செய்கிறது. அந்த தேவ ஞானம் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்குள் அடங்கி இருக்கிறது. பேரண்ட்ஸ், இதை என்ன நினைக்கிறோம்? நம்ம எப்பயாவது எதுக்காவது தேவைக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ஏதாவது பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ஏதாவது இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். This is guiding book. ஒவ்வொரு நாள், each and every single day, you need to meditate the word of God. What you meditated in the morning, try to teach your children in the evening. No excuses. ஜெபிக்க நேரம் இல்ல, வேதம் படிக்க நேரம் இல்ல, அந்த வேலை இந்த வேலை, வேலைக்கு போக நேரம் இருக்கு, படிக்க நேரம் இருக்கு, சமைக்க நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்கு, உடுப்பு போட நேரம் இருக்கு, நம்முடைய எல்லா கடன்களையும் செய்ய நேரம் இருக்குன்னா, you have to prepare time
time. You have to separate time for the word. வேதத்துக்கு நேரம் கொடுக்கணும். மத்த எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. உங்களுக்கு வேதத்துக்கு நேரம் கொடுக்க நேரம் இல்லைன்னா உங்க பிள்ளைங்க கொடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? நமக்கு நேரம் இல்லை. நம்ம சொல்லுவோம் பிள்ளைங்களை பைபிளை படி, ப்ரே பண்ணு, செஞ்சு காண்பீங்க. பெற்றோருக்கு முன்னுக்கு முன்மாதிரியா இருங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்கள்ல அநேக பிரச்சனை, ஒரு சந்தோஷம் என்ன மனதில் அடிக்கடி இருக்கிறது என்னன்னா, என்னுடைய லைஃபே ஆடியோ பைபிள் தான். எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். நான் வீட்டுல இருந்தா என்ன, வேலைக்கு போனா லண்டன்ல இருக்கும்பொழுது வேலை இருக்கும், எப்பயும் காதல் அடிச்சு தான் வேலை செய்யும். இப்ப வேலை செய்கிற இடங்கள்ல ஆடியோ இது நான் கேட்க முடியாது. நான் வாகனத்துல போகும் பொழுதோ வரும் பொழுதோ வீட்டுல இருக்கும் பொழுதோ என் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், பைபிள் சத்தம் கேட்டுச்சுன்னா அப்பா வாராங்கிறது தெரியும். அவங்க எல்லாம் கேட்பாங்க, அப்பா இதை போடுவா அதை போடுவா. ஏன்னா அது பழகிட்டாங்க. இத பழகி 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 இப்ப திர்சா என்ன செய்யறான்னா, இரவுக்கு படுக்க போகும் பொழுது என்ன போனை எடுத்துட்டு போய் அவ ஆடியோ பைபிள் போடாம தூங்க மாட்டான். என்ன செய்கிறான்? அந்த ஆடியோ பைபிள் போடலைன்னா சாமத்துல இருந்தாலும் வந்து எடுத்துட்டு போய் ஆடியோ பைபிள் போட்டு வச்சாதான் அவளுக்கு இப்ப நித்திர போகுது. அதை கேட்டு அப்படியே நித்திரையில போறதும் அந்த வசனத்தை கேட்டு எழும்புறதும் அந்த பழக்கம் அவளுக்கு இப்ப வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? சின்னதா ஆரம்பிச்சதுனால பிள்ளைங்களுக்குள்ள கடந்து வருது. அது நாளைக்கு கவிதாவுக்கு வரும், சாதவுக்கு வரும், இப்ப எல்லாருக்கும் வரும். நீங்க உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா பாருங்க. முக்கியத்துவத்தை கொடுக்கிற பிள்ளைங்களா முன்மாதிரியா இருக்கணுங்கிறத முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி இருந்தாதான் அந்த பிள்ளைங்க அதை பார்க்க, என் அம்மா என் அப்பா எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறாங்க, காலையில எழும்புறாங்க, ஜெபிக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஆண்டவருடைய வசனத்தை அழகா சொல்றாங்க. நாங்களும் என்ன செய்யணும்? ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த உலகம் ஒரு மனுஷனை வஞ்சிக்க பார்க்கிறது. எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான் வேதம் சொல்லுது. அப்ப நம்ம சுத்தி திரிகிற அந்த பிசாசுக்கு இடத்த கொடுத்துட்டு பிள்ளைங்க வெளியில போகுது, ஸ்கூலுக்கு போகுது, ரோட்ல போகுது, ஸ்டட்டுக்கு போகுது, விளையாட போகுது, ஃப்ரெண்ட்ஸோட போகுது, என்ன செய்யுதுன்னு தெரியல, நமக்கு தெரியாது. எல்லா இடத்துலயும் வீடியோ கேமரா வச்சு பார்க்க முடியாது. ஆனால் இந்த வேத சத்திய எழுத்துக்களை உங்க பிள்ளைங்களுடைய இருதயத்தை விதைச்சா அந்த பிள்ளை எங்க போனாலும் நீங்க உங்க பக்கத்துல இருந்து செய்ய முடியாத காரியத்தை என் சத்திய வேதம், இந்த வேத எழுத்து, இந்த வேத வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை அனலாக்கும், உயிர்ப்பிக்கும். அந்த வசனம் அவங்களுக்கு சொல்ல, நீ இதை செய்யாத, இந்த கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த வசனத்துக்கு நீ பயப்படு, இதை நீ செஞ்சா கர்த்தருடைய கோபம் உனக்கு வரும்னு பிள்ளைய பயப்படுத்தும். பிள்ளை எங்காவது சோர்ந்து ஒரு இடத்துல பயந்து என்ன செய்ய முழிக்கும் பொழுது வேத வார்த்தை பிள்ளைக்குள்ள இருந்து சொல்ல, நீ பயப்படாத, உலகத்துல இருக்கிறவரை விட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், மகனே நீ எழும்பி நட, நீ புறப்படு, நீ செயல்படு, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. You need to teach to your children. தயவு செய்து இந்த செய்தியை கேட்கிற இந்த சபையில இன்னைக்கு இந்த வீடியோல ரெக்கார்டிங் கேட்கிற யாரா இருந்தாலும் try to change your lifestyle. Be example, be a role model for your children. பேச்சில கதைக்கிற வார்த்தைகள், எந்த ஒரு வார்த்தை பிள்ளைகளை கோபப்படுத்துற மாதிரியோ, பிள்ளைகளை வெறுப்பேற்றுற மாதிரியோ, பிள்ளைகளை காயப்படுத்துகிற மாதிரியோ, உடைத்து போடுகிற ஒரு வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அன்பா பேசணும். Same way children, never hurt your parents' heart. உடைக்காதீங்க. Never break your parents' hearts. Try to kind to your parents. Respect, மதிங்க, அன்பு செலுத்துங்க, அரவணை. தீமோத்தேயுவை குறித்து வேதம் இவ்வளவு சாட்சி கொடுப்பதற்கு காரணம் சிறு வயதிலிருந்து, நான் அடுத்த முறை அதை இன்னும் விளக்குறேன், சிறு வயதிலிருந்தே இந்த யூத ஸ்திரீ, அவள் ஐனிக்கேயால், பாட்டி வந்து லோயிசால், அவரும் யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன், இவர்களுடைய மத வழிபாடு என்ன, அவர்களுடைய நம்பிக்கை என்ன, கிரேக்க மதத்துக்கும் யூத மதத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இந்த பிரச்சனைகளை மத்தியிலும் எப்படி அந்த தாய்
அந்த பாட்டி விசுவாசிகளாக மாறினாங்க. அவங்க விசுவாசிகளா மாறினதுக்கு அப்புறம் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய பேரனுக்கு அவர்கள் பிரயோஜனமா இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரகசியங்கள் பைபிள். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், தேடணும், ஆசைப்படணும். அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது, சாப்பாடு கொடுக்கும் பொழுது, உடுப்பு போடும் பொழுது, அழகு பார்க்கும் பொழுது வேத வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லியே தாய் வளர்த்து இருக்கிறோம். தாய் காரியம் செய்யும் பொழுது பாட்டி வந்து காரியம் செய்கிறான். நம்ம இடத்துல பாட்டி இல்ல, தாத்தா இருக்காரு. தாத்தா வந்து வேத வசனங்களை சொல்லி கொடுக்கிறாரா, பாட்டை சொல்லி கொடுக்கிறாரா, மாமா சொல்லி கொடுக்கிறாரா? முக்கியம் வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ண வேண்டும். தேவ பிள்ளையை அடுத்த முறை பிப்ரவரி மாதம் 2வது வாரம் குடும்பம் என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தி அவங்களோடு பேசும் பொழுது இன்னும் ஆழமான காரியங்களை உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். அந்த தாயானவர் மாயமற்ற விசுவாசம் உள்ளவளாய் இருந்தார். இதை நீங்க நல்லா தியானிங்க. அடுத்த முறை நீங்க வரும் பொழுது அந்த மாயமற்ற விசுவாசம் தாயினுடைய வாழ்க்கையில இருந்துதான் பிள்ளைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு நன்மை நடக்கும் பொழுது விசுவாசத்துல பலமா நிக்கிறதும், ஒரு பிரச்சனை வந்தோம்னா விசுவாசத்துல சோர்ந்து போகிறதை பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா பிள்ளைங்க அவிசுவாசிகளா மாறிடுவாங்க. பிரச்சனை மத்தியில, போராட்ட மத்தியில, கண்ணீர் மத்தியில, வியாதி மத்தியில எத்தனை மனிதர் தூசிச்சா என்ன, நேசிச்சா என்ன நடந்தா என்ன, விசுவாசத்துல ஃபோமா இருக்கு. முன்மாதிரியை காண்பீங்க பிள்ளைங்களுக்கு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் என் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பேன். என்னுடைய கழுத்து வெட்டி நான் துண்டிக்கப்பட்டு நான் மரித்தால், என்னுடைய வியாதி படுக்கையிலே நான் கிடந்தாலும், என் தெய்வம், என் ஆண்டவர் இயேசுதான் ஜீவன் உள்ளவர். அவருடைய வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. நான் அவருக்குள் மரித்தால் அவருக்குள்ளே உயிர்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை பால் ஊட்டுகிறது போல உங்க பிள்ளைங்களுக்கு ஊட்டுங்கள். வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சண்டையும் பிரச்சனையும், வாக்குவாதமும், போராட்டமும், பொறாமையும், மத்தவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, போட்டிகள், மத்தவங்களை குறித்து கதைக்கிறத பிள்ளைங்களுக்கு முன்னுக்கு காண்பிப்பீர்களாக இருந்தால் அந்த பிள்ளைங்களும் அப்படிதான் வரும். உங்க பிள்ளைங்க உங்க கையில இருக்காங்க. கண்ணின் மணி போல உங்களை நம்பி தேவன் கொடுத்த பிள்ளைகளை அன்பாக நடத்து. பூமியிலே தெய்வத்தின் ரூபத்தை போல உங்களுக்கு இருந்த ஆறுதல் சொல்லி உங்களை அன்பு செலுத்தி நடத்துகிற பெற்றோரை கனம் பண்ணுங்க, மதியுங்கள், அவர்களோடு கூட நேரம் செலவழியுங்கள். பிள்ளைங்க தயவு செஞ்சு எந்த நாளும் வேலை டைம்களை பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது அம்மா அப்பாவோடு கொஞ்ச நேரம் தனியா இருந்து கதைக்கு ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட கதைக்க நேரம் இருக்கு, வெளியில போக சைக்கிள் சுத்த நேரம் இருக்கு, பாய் ஃப்ரெண்டோட கதைக்க நேரம் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்டோட கதைக்க நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. போன்ல கண்டதெல்லாம் பார்க்க நேரம் இருக்கு, Facebook பார்க்க டைம் இருக்கு, யூடியூப் பார்க்க டைம் இருக்கு. ஆனா அம்மா அப்பா உங்களை பெத்த உங்க தாய் தகப்பனோடு பக்கத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் ஆறுதலா பேசுறதுக்கு பிள்ளைங்களுக்கு நேரம் இருக்கு. You need to change. ரெண்டு பக்கமும் சரிபடுத்தப்படும். அப்பொழுது அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறும். அந்த குடும்பத்திலே தேவ சமாதானம் பெருகும். அந்த குடும்பத்திலே தேவனுடைய வழிநடத்தல் பெருகும். அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய அக்கினியின் அபிஷேகம் இறங்கும். அந்த குடும்பத்தை பார்த்து அநேகர் கர்த்தருக்குள் வருவார்கள். Be example for God. முன்மாதிரியா இந்த அநேக காரியங்களை வருகிற காலங்களில்